சரி, இணைகரம் என்றா என்ன? இணைகரத்தை எப்படி கண்டுபிடிக்கிற? இணைகரத்தின் பண்புகள் என்ன அப்படின்னு விஷயம் நாங்க போன கிளாஸ் பார்த்தோம். போன கிளாஸ் மீன்ஸ் இப்போ போன வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா இப்போ பார்த்து நாங்க சனிக்கிழமை. சனிக்கிழமை பார்த்தோம். ஓகேவா? இப்போ இணைகரம் அப்படி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சரியா, இணைகரம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. இணைகரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை நான் சொல்லணும்னு சொன்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. விதிமுறைகள் இருக்குது. என்ன என்ன விதிமுறைகள் அப்படின்னு விஷயத்த மறுபடி ஒருக்கன்னா ஞாபகம் காட்டிட்டு வரேன். என்னென்ன விதிமுறைன்னு சொல்லி மறுபடி ஒருக்கா ஞாபகம் காட்டிட்டு வரேன். இப்ப இப்படி ஒரு நாட்பக்கல் உண்டு. சரியா? இப்படி ஒரு நாட்பக்கல் 4 முகங்களை கொண்டிருக்கிறதா, 4 முகங்களை கொண்டிருக்கிறது நாட்பக்கலா? சரியா? சரியா? நாட்பக்கல்னா என்ன? நோட்ஸ்ல வந்திருக்கேன். 4 பக்கங்களினால் அடைக்கப்பட்ட தலை உருவம். வெரி குட். 4 பக்கங்களினால் அடைக்கப்பட்ட தளவுருதான் என்ன சொல்லுவாங்க? நாட்பக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையிலேயே எழும்பி 4:30க்கு எழும்பி இருப்பீங்க, இல்லாட்டி 4 மணிக்கு எழும்பி இருப்பீங்க. எழும்பி உஜாரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குது பிள்ளை. அதனாலதான் நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு என்னோட சேர்ந்து 12 பேர் இருக்கிறீங்க. கஷ்டப்பட்டு எழும்பி இருக்கிறீங்க. அப்ப அந்த எழும்பி இருந்துன்னு சொன்னா சும்மா வெறுமனே இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குது. ஓகே, அந்த தேவையை நான் முழுமையா அடைஞ்சு கொள்ளணும். முழுமையா அடைஞ்சு கொள்ளணும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் ஃபர்ஸ்ட் உனக்கு வேணும். அப்படி அந்த 3 விஷயம் இருந்தா தான் இப்போ இந்த விஷயம் படிப்பிக்கிறது உனக்கு மண்டையில ஏறும். ஓகேவா? நீ எப்ப ஜெயிச்சுட்டேன்னு நீ எலும்பி வந்தா இல்லை கிளாஸுக்கு, இவ்வளவு பேர் தூங்க டக்குன்னு நீ எழுப்பி வந்திருக்கன்னு சொன்னா அது உண்ட ஃபர்ஸ்ட் சக்சஸ். ரெண்டாவது விஷயம், எழுப்பி வந்தா மட்டும் போதாது, முழுக்க முழுக்க இதுக்கான விஷயத்தையும் படிச்சுட்டே போங்க. சரி, கவனிங்கப்பா. ஓகே, 4 பக்கங்களினால் அடைக்கப்பட்ட ஒரு தளவு தான் என்ன சொல்லுவாங்க? நாட்பக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்பக்கல் இணைகரமாக மாறுறதுக்கு, சரி, இது ஒரு நாட்பக்கல் தானே கூட, இது ஒரு நாட்பக்கல். 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 ஓகேவா? இந்த நாட்பக்கல் ஓர் இணைகரமாக மாறுறதுக்கு, இணைகரமாக மாறுவதற்கு, இணைகரம் சரிதானே? இணைகம் இருக்கு. அப்பா சரிதானே இணைகரம்? ஓ சரி. ஓகே. இந்த நாட்பக்கல் இணைகரமாக மாறுறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் கிடைக்கும். சரியாடா? என்னென்ன விதிமுறை இருந்துச்சுன்னா, முதலாவது விதிமுறை, சரியா, முதல் விதிமுறை என்ன கேட்டா எதிர் சோடி பக்கங்கள், அதாவது ஒரே, சரியா, ஒரே எதிர் ஜோடி பக்கங்கள். சரியா? இவருக்கு இவரு, இவருக்கு இவரு, ஒரு சோடி எதிர்பக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது 2 சோடி எதிர்பக்கம். முதலாவது விஷயம் இப்படி வரும், ஒரு சோடி எதிர்பக்கங்கள். ஓகே, ஒரு சோடி எதிர்பக்கம் நம்ம முதல்ல சோடின்னு சொன்னா 2ன்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் இருந்தா 2 விஷயம் ஏதோ அதுதான் சோடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுல ஒரு சோடின்னு சொன்னா இவருக்கு இவர் சோடி, இவருக்கு இவர் சோடி, ஒரு சோடி எதிர்பக்கம். தொடர்ந்து செல்லுது. தொடர்ந்தா இப்படி போகுது. எதிர்ந்தா தான் நேருக்கு நேர் விஷயம் தான் இது. நேருக்கு நேர் விஷயம் தான் இது. ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமாந்தரமா இருக்கு. ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமாந்தரமா இருக்கு. அப்போ இவருக்கு இவருடைய விஷயம் சமாந்தரமா இருக்கும். இவருக்கு இவர் விஷயம் சமாந்தரமா இருக்கும். இவருக்கு இவர் ஒரு சோடி எதிர்பக்கம் தானே. இவருக்கு இவருடைய விஷயம் சமாந்தரமா இருக்கும். இவருக்கு இவருடைய விஷயம் சமாந்தரம் இருக்கு. அப்போ ஒரு சோடி எதிர்பக்கங்கள் அல்லது 2 சோடி எதிர்பக்கம், ஒரு சோடி எதிர்பக்கங்கள் அல்லது 2 சோடி எதிர்பக்கங்கள் சமாந்திரமாக இருக்கும். முதலாவது இணைகரமா மாறுறதுக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னா,
அதே நேரம்டா ரெண்டாவது சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கு. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கு. அல்லது இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கு. இரண்டாவது விஷயம் எந்த ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கு. அல்லது இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்குமாறு அதுவும் ஒரு இணையம். இவருக்கு இவரு இந்த ஜோடிக்கு இந்த ஜோடி சமனா இருக்கு. இந்த ஜோடிக்கு இந்த ஜோடி வந்துகிட்டு சமனா இருக்கும். இப்படி இருக்குமா இருந்தாலும் இதுவோ நிகரமாக தொடர்படும். ஓகே. அதே நேரம் அடுத்த விஷயம் ஒரு நாட்பக்கள் மூளை விட்ட எதிர்கோணம். மூளை விட்ட எதிர்கோணங்கள். இவருக்கு இவர் எதிர்கோணம், இவருக்கு இவர் எதிர்கோணம். எப்படி நல்லா கவனிங்க. இவருக்கு இவர் எதிர்கோணம், இவருக்கு இவர் எதிர்கோணம். மூளை விட்டு எதிர்கோணங்க. ஒன்று இவரு, இன்னொன்று இவர். ஒன்று இவரு, இன்னொன்று இவர். இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா பருமனில் எப்படி இருக்குன்னு சொன்னா சமனாக காணும். ஓகே. முதலாவது பார்த்தோம்னா இவருக்கு இவர் சமாந்திரம். ஏபிக்கு சமாந்திரம், ஏபிக்கு சமாந்திரம் டிசி. அல்லது ஏடிக்கு சமாந்திரம் பிசி. இந்த விஷயம் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் இவருக்கு சமன் ஏபிக்கு சமன் டிசி. அல்லது ஏடிக்கு சமன் பிசி. ஏடிக்கு சமன் பிசி. அடுத்ததான் ஒரு நாட்கள் இருக்கிற மூளை விட்டு எதிர்கோணங்கள். மூளை விட்ட எதிர்கோணங்கள் பெருமணில் சமனாக காணப்படும். பரிமணில் சமனாக காணப்படும். அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னாடா, இது 60 பாகைன்னு சொன்னா இதுவும் 60 பாகை. இது 120 பாகை இருந்துச்சுன்னா இவரும் 120 பாகை. இவரும் 120 பாகை. ஓகேயா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த கோணம், இந்த கோணத்துக்கு பேர் என்ன சொன்னா டிஏபி கோணம். டிஏபி கோணம். டிஏபி கோணம் சமன் இங்க வர்றது இந்த கோணம் பிசிடி கோணம். பிசிடி. அதே நேரம் இந்த கோணத்தை பாத்தீங்கன்னா ஏடிசி கோணம். ஏடிசி கோணம். டிஎல முடிச்சிட்டீங்களா? டீ முடிச்சிட்டீங்களாடா? இல்லையே. அபிஷேக், அபிஷேக் கிளாஸ் ஒன் பண்ணிட்டு இல்ல இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், இல்ல சார், குடிக்கணும். சஹானா சாரல் தூருதோ. அங்கிட்ட மழை பெய்யுதா? இல்ல. இல்ல. இல்ல தான் இனி இல்ல. இந்த ஸ்கூலா எல்லாருக்கும்? ஓ சார். எங்களுக்கு நாலு இந்த எலெக்ஷன் கேட்கும். அவங்களுக்கு இல்லையா? இது நாளைக்கு, இன்றைக்கு இல்ல, எப்ப இருந்து election? புதன்கிழமை. புதன்கிழமையா? சரி. கொஞ்சம்
சரி, நாலாவது விஷயம் பார்த்தா என்ன சொன்னா, இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்துகிட்டு மூளை விட்ட கோணங்க தானே, மூளை விட்டு எதிர்கோணங்க. சரியா, இவங்க பரமன்னு சொன்னாங்க. நாலாவது விஷயம் பார்த்தா என்ன சொன்னா, இந்த மூளை விட்டத்தை நாங்க இலசமாக உருட்டோம். இவரே இருக்கும். இப்படி வருது. சரியா, இப்படி இந்த மூளை சம இத இது சம உருட்டுன்னு சொன்னா, இதுக்கு இது சமனா இருப்பாரு, இதுக்கு இது சமனா இருப்பாரு. இந்த கோணமும் இந்த கோணமும் இது சமமா இருக்கும். அதாவது இது சம கூறிடும். இவருக்கு இவரு இது சம கூறிடும். அந்த விஷயம் தெரியுமா மகாசா? அதுக்கான தேற்றம் என்ன சொல்லி பார்ப்போம் மகாசா. இவரு மகாசா சொல்லுங்க. இந்த மூலைவிட்டங்கள் அதன் பரப்பை இரு சமக்கூறிடும். என்னது? மூலைவிட்டங்கள் அதன் பரப்பை இரு சமக்கூறிடும். ஓகே, மூளை விட்டங்கள் அதன் பரப்பை இரு சமக்கூறிடும். நாலாவது விஷயம். ஓகேவா? இப்ப இந்த ஒரு நாட்பக்கல் எடுத்து இவரை இப்படி பிரிச்சாலோ அல்லது இப்படி பிரிச்சாலோ, பிரிக்கும் போது இந்த கோணம் ரெண்டு பாதியாகும். இந்த கோணங்கள் இரண்டு பாதியாகும். அதே நேரம் பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு ஒரு மொத்த பரப்பு இருக்குங்க. சம்திங் ஏதோ ஒரு மொத்த பரப்பு இருக்கு. சரியா, அண்ணளவா நான் 240 சென்டிமீட்டர் வரைக்கும் வைப்போங்க. சும்மா சொல்றேன், 240 சென்டிமீட்டர் வரைக்கும் சொன்னா, அந்த மூளை விட்டத்தை ரெண்டாக பிரிக்கிறதுனால, இந்த மூளை விட்டத்தை இரண்டாக பிரிக்கிறதால இது என்ன நடக்கும் சொன்னா, இரண்டாக விரிவடும். அதன் அந்த பரப்பு அரைவாசியாக்கப்படும். அந்த பரப்பு அரைவாசியாக்கப்படும். அப்படி அரைவாசியாக்கப்படுமாக இருந்துச்சுன்னா அது ஒரு நேரம், அதாவது இந்த மொத்த பரப்பு இருக்குதானே, பரப்பு யாரு ஏபிசிடி, சரியா, இந்த இணையகாலத்துல மொத்த பரப்பானது மூளை விட்டத்தால பிரிக்கிறதால என்ன நடக்குது சொன்னா, இவரை ரெண்டா பிரிக்கிறது யாருக்கு சமமா இருக்கும்னு சொன்னா, ஒன்று இந்த ஆளுக்கு சமமா இருக்கும். இந்த ஆளுக்கு ஏசிபில இவருக்கு சமமா இருக்கும். கோணி ஏசிபிக்கு சமமா இருக்கும். அல்லது முக்கோணி ஏசிடி பரப்புக்கு சமமாக இருக்கும். முக்கோணி ஏசிடி சமமா இருக்கு. அது எப்படி? இந்த ஒட்டு மொத்தாக்களை இந்த மூளை விட்டத்தினால பிரிக்கிறதுனால, எப்படி ஒட்டு மொத்தம் மூளை விட்டத்தால பிரிக்கிறதுனால இதுல மொத்த பரப்பானது அரைவாசியாகப்படுது. இந்த மொத்த பரப்பானது அரைவாசியாகப்பட்டுச்சுன்னா அதுதான் சொல்லுவாங்க, அது அரைவாசியாக்கப்படும். ஒரு நாட்பாக்கள் மொத்த பரப்பு மூளை விட்டத்தால் பிரிக்கும் போது அரைவாசியாக்கப்படும் சொன்னா அந்நாட்பக்களோர் இணைகரம். சரி, அஞ்சாவது விஷயம் இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னா, சரியா, அதே நேரம்ல இன்னொரு விஷயம், இப்படி மூளை விட்டதால பிரிக்கும் போது இதன் கோணங்களும் என்ன செய்யும், கோணங்களும் இரு சமக்கூறிடும். சரியா, உதாரணம் இது 120 சொன்னா மூளை விட்ட தலைவலி பிடிச்சிங்கன்னா இது 60 இது 60 இது 60 இது 60. அதே மாதிரி இந்த கோணத்தை மூளை விட்ட தலை பிரிக்கும் போது இது 60 இருந்துச்சுன்னா இது 30 இது 30 இது 30 அப்படியும் ஆகும். அப்படி மூளை விட்டம் ஒன்றே ஒன்று இரு சமக்கூறிடும் போது, மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறும் போது இங்க இருந்து இவருக்குன்னா ஓ அப்படின்னு கொடுத்தேன்னு சொன்னா, நல்ல காணிகள் பிள்ளைகள், மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று சமக்கூறும் போது இங்கே இருந்து இவருக்கான தூரமும் இங்கே இருந்து இவருக்கான தூரமும் பருமன்ல சமனாக இருக்கு. அதே நேரம் இங்கே இருந்து இவருக்கான தூரமும் இங்கே இருந்து இவருக்கான தூரமும் பருமனில் சமனா இருக்கு. அப்ப மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூடும் போது, சரியா, இதற்கான தூரங்கள் பருமன்ல சமனாக இருந்துச்சுன்னா, இதுக்கான தூரங்கள்
பருமல்ல சமனாக காணப்படுகின்றன அந்நாற்பக்குளோர் இணைகரம் அந்நாற்பக்குளோர் இணைகரமாக காணப்படும். ஆகவே AOக்கு சமன் OC. அல்லது DOக்கு சமன் OB. DOக்கு சமன் OB. சரி, இப்ப யாரு மபாசா வாசிங்க, நான் அட்டைக்கல் இதுன்னு தேற்றதெல்லாம் நான் இன்னொரு கதை கிளியர் பண்ணுறேன். முதலாவது என்ன? எதிர்பார்க்கங்கள் சமனாகும். ஓகே, எதிர்பக்கங்கள் சமன். இந்த ரெண்டாவது விஷயம், அதாவது எதிர் பக்கங்கள் பருமன்ல சமனா இருந்துச்சுன்னா அந்நாற்பதுல ஒரு இடைகரம். முதலாவது விஷயம். வேற எதிர்பார்க்கங்கள் சமாந்தரமாகும். ஓகே, எதிர்பக்கங்கள் சமாந்தரமா இருக்கு. இவருக்கு இவர் சமாந்திரம், இவருக்கு இவர் சமாந்திரம். ஓகே, அடுத்தது எதிர்கோணங்கள் சமனாகும். மூலைவிட்ட கோணங்கள். எதிர் மூளை விட்ட கோணங்கள். எதிர் கோணங்கள் ஒரு நாட்பகல் எதிர்கோணங்கள். சரி, எதிர்கோணங்கள்னா நீங்க இப்படி பாக்குறதுல எதிர் மூளை விட்ட கோணம். இது மூளை இப்படி. ஓகேவா? கோணங்கள் பருமன் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். ஓகே, அடுத்தது மூலை விட்டங்கள் அதன் பரப்பை இரு சமக்கூறிடும். ஓகே, இந்த மூளை விட்டத்தை நாங்க என்ன செய்யலாம்? இப்படி வெட்டும் போது ஒட்டுமொத்த பரப்பு என்ன செய்யும்? இரு சமக்கூறிடும். அதாவது இது ஃபுல்லா ஒரு பரப்பு கொண்டு இருக்குண்டா இந்த மூளை விட்டத்தால பிரிக்கிறதால இங்கால பாதி போகும், இங்கால பாதி போகும். இங்கால பாதி போறோம்னா இங்கால பாதி போகும். ஓகே, அடுத்தது மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். ஓகே, மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறுன்னு சொன்னா இப்படி ஒன்றை ஒன்று வெட்டிட்டு போகும்போது, இப்படி ஒன்றை ஒன்று வெட்டிட்டு போகும்போது இவருக்கு சமனாக இவர் இருப்பாரு, இவருக்கு சமனாக இவர் இருப்பாரு. அஞ்சாவது விஷயம். அவ்வளவுதானே? ஓ சார். ஓகே, இப்ப இதை தொடர்ந்து பாத்துக்கண்டா. இந்த காலங்காத்தாலே திருப்பி இதை ஞாபகப்படுத்த சொன்னா இது சம்பந்தமான கேள்வி எம்சிக்கு செய்ய போறோம். இது எங்களுக்கு கட்டாயம் தேவை. இதை அடிப்படையை வச்சுதான் அதுக்கான ஆன்சர் கொடுக்க போறோம். இது அழிக்க மட்டும்னா இதை அப்படியே வச்சிருவேன், இங்க வரையுவேன், அதுக்கான ஆன்சரா நல்லா இருக்கும். சரி, இப்ப இதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது ரெண்டு கோடுகள் சமாந்தரமா போனுச்சுன்னு சொன்னா அங்க என்னென்ன விஷயம் நடக்கும்னு சொன்னா ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் அப்படின்ற விஷயம் வரும். ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் விஷயங்கள் வரும். இப்ப இவருக்கு இவர் சமாந்தரம் போனுச்சுன்னு சொன்னா நான் சொன்னேன், நல்ல கவனிங்க பிள்ளை, பாரு கொஞ்சம் கவனிடா. இது மூளை விட்டங்கள் ஒன்று ஒன்று இரு சமக்கூறிடுச்சுன்னு சொன்னா இந்த கோணம் இரு சமக்கூறிடும். அதாவது இந்த கோணம் 30 பாகை சொன்னா இந்த கோணமும் 30 பாகை, ரெண்டு சமமா பிரியும். இது ஒட்டுமொத்தம் 60 தானே, அதனால அதே மாதிரி இது 60 பாகைன்னு சொன்னா இதுவும் 60 பாகை. ஆயிஷாங்களா? ஓ சார். தூக்கம் இல்லையே? இல்ல. 30 பாகை, இதுவும் 30 பாகை, இது 60 பாகைன்னு சொன்னா இதுவும் 60. மரியா வந்திருக்கீங்களா? அறுபது. இப்ப கவனிங்கடா, கவனி இங்க பாரு கொஞ்சம். இவருக்கு இவர் சமாதரடிச்சுன்னா இப்படி பாரு, இந்த கோணம் DCA கோணம். DCA கோணம் சொன்னா இந்த கோணம், இந்த கோணம், இந்த கோணத்துக்கு இந்த CAB கோணம், இந்த கோணமானது கவனி, நல்ல கவனி, DCA கோணம் இந்த கோணமானது CAB கோணம் இந்த கோணம் ஒன்று விட்ட கோணமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஒன்று விட்ட கோணம் சொன்னா பருமன் சமம். அப்ப நான் நேரடியாக கண்டுபிடிச்சிருக்கேன். இவர் 30 சொன்னா இங்க பாரு, இவர் இந்த துணு 30 சொன்னா இந்த துணு. அதே நேரம் இப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த செட் படி பார்த்தோம்னு சொன்னா இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணம். அதே மாதிரி இப்படி செட்டா பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி செட்டா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணம். ஆக ஒன்று விட்ட கோணங்கள், சரியா? ஒன்று விட்ட கோணம் அது எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படி இசட் வடியில இருக்கு, இசட் வடிவில இருக்கும்.
Z வடிவில் இருக்கும். Z வடிவில் இருக்கும் அல்லது N வடிவில் இருக்கும். N வடிவில் இருக்கும். Z வடிவில் இருக்கும் அல்லது N வடிவில் இருக்கும். கொஞ்சம் நேரம். ஓகே. Z வடிவில் இருக்கும் சொன்னா அது 1 இட்டு போனதான் வந்து சமா டாக்டர் சமா ஓ சார். என்ன போர் அடிக்குதோ இல்ல சார். என்ன அவளை சேர்மான் பிடிச்சிட்டாங்களா அவளோ ஸ்கூலுக்கு சேர்மான் பிடிச்சிட்டாங்களா இல்ல சார். சரியா அவன் பிடிச்சிருவா டைம்ரா ஏதோ ஒன்று விட்ட போனோம் அவன் மெயின்லி மோஸ்ட்லி ஒன்று விட்ட போனதை அடிப்படையா வச்சு இணையதள தேட்டத்துக்கு நிறைய பங்களிப்பு வரும். ஒன்று விட்ட போன விஷயம் இணையதள தேட்டத்துக்கு நிறைய பங்களிப்பு செய்யும். ஓகேவா? அது பிறகு ஒத்த கோணங்கள் குத்ததற்கு கோணங்கள் நிறைய இப்ப குத்ததற்கு கோணம் அப்படின்னு சொன்னா எங்க யூஸ் ஆகும் சொன்னா இங்க யூஸ் ஆகும். இந்த இவரு குத்ததற்கு கோணம் அதாவது டிஓசி கோணத்துக்கு ஏஓபி கோணம் இவருக்கு குத்திருக்கும். அதே நேரம் இவருக்கு இவர்ன விஷயம் இதுக்கு இது குத்த திருமணமா இருக்கு. சரி, ஒத்த கோணம் பாத்தீங்கன்னா இப்படி லைட்டா நூற்றி விட்டோம்டா சொன்னா இது 60 பாக்க என்ன செய்யணும்னா இவரும் 60. இது 60ண்டா இவரும் 60. இதுக்கு இது ஒத்த கோணமா இருக்கு. இதை லைட்டா நூற்றி விட்டோம்னு சொன்னா இவருக்கு இவரு ஒத்த கோணமா அமையும். இப்படி சின்ன வயசுல நாங்க படிச்சிருக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். இணைகரம் அதாவது ஒரு நாட்பக்கள் இணைகரமா மாறதுக்கான ஒரு சில விஷயங்கள் இவ்வளவுதான். கேள்விக்குள்ள போமா படத்தை வரங்க. உருவில் உள்ள தரவுகளை பயன்படுத்தி முதல் கேள்வி இணைகரம் PQRT-க்கு சமமான இணைகரம் ஒன்றை பெயரிடுக. சமமான இணைகரம் ஒன்றை பெயரிடுக. சார் இதுல பி எங்க இருக்கு? என்னம்மா பி இதுல இல்லையே. இரண்டாவது கேள்வி முக்கோணி PQR-இன் பரப்பளவு. முக்கோணி PQR-இன் பரப்பளவு 65 சென்டிமீட்டர் வர்க்கம் எனில் முக்கோணி PQR-இன் பரப்பளவு 65 சென்டிமீட்டர் எனில் 65 சென்டிமீட்டர் எனில் இணைகரம் PQSU இன் பரப்பளவை
இன் பரப்பளவை பிரிக்க சொல்லுங்க. பிரிக்கமானுங்க. எழுமா காணட்டு விடைய சொல்ல வேணாம், கண்டா சொல்லுங்க. நான் எழுமாறாதான் அடுத்த கேட்பேன் விட. எவன் கேட்பேன் எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியப்படாது. என்ன கேட்பாண்டு உனக்கும் நீயும் சந்தேகம் தான் இருக்கும். சார் அந்த 1வது கேள்வியை திரும்ப செய்யலுமா? இணைகரம் PQRT. நான் இணைகரம் ஒன்றை பெரிய. ஓகே, இணைகரம் PQRT. இணைகரம் PQRT இவருக்கு சரியா, இணைகரம் PQRTக்கு சமமான இன்னொரு இணைகரம் ஒன்று கொடுக்கும். சரியா, அப்ப நாங்க தேற்றம் ஒன்று இருக்குடா, ஒரே அடியை கொண்ட ரெண்டு சமாந்தரத்துக்கு கொடுக்கணும், ஒரே அடியை கொண்டு இருந்தா இந்த அடியை கொண்ட இப்படி ஒரு இணைகரமும் இந்த அடியை கொண்ட இங்கால இருக்கிற இணைகரமும் எப்படி இருக்கும்? பருமன்ல சமனா இருக்கு, பரப்பல சமனா இருக்கு. ஏன் சமனா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா என்ன சொன்னா, அது எப்படி சேர் வரும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன செஞ்சேன், ஒரு இணைகரம் உண்டு, இணைகரம் ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒன்று இணைகரம் அப்படின்னு சொன்னாண்டா ஒன்று எதிர்ச்சோடி பக்கங்கள் பருமன்ல சமனா இருக்கணும். எதிர்ச்சோடி எதிர் பக்கங்கள் எப்படின்னா பருமன்ல சமனா இருக்கும், அல்லது இவருக்கு இவர் சமாந்தரமா இருக்கும். ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படுச்சுன்னு சொன்னா அந்நாட்பக்குள்ளோர் இணைகரம். எப்படி ஒரு சோடி எதிர்பக்கங்கள் பருமனில் சமனாகவும் அல்லது சமாந்தரமாகவும் இல்லாட்டி ரெண்டுமே கலந்து காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்நாட்பக்களோர் இணைகரம். அந்நாட்பக்களோர் இணைகரம் ஆகும். அந்நாட்பக்களோர் இணைகரம் ஆகும். ஓகேவா? அப்போ இவர் ஒரு இணைகரம் அப்படின்னு நினைச்சாங்க பாரு, இவருக்கு இணைகரம் நினைச்சேன்னா PQவும் RTயும் பருமன்ல சமனா இருப்பாங்க. ஒத்துக்கொள்றியா? PQ சமன் R. அதே மாதிரி இவர் ஒரு இணைகரம் எடுத்தான்னு சொன்னா பாரு, இவர் ஒரு இணைகரம் எடுத்தான்னு சொன்னா PQக்கு US சமனா இருக்கு, PQக்கு US சமனா இருக்கு. ஓகே தானே? PQக்கு RT சமன், PQக்கு US சமன் சொன்னா RTக்கு US சமன் சொல்லல நானே. ஓ சார். 5 சென்டிமீட்டர் சமன் 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் சமன் 5 சென்டிமீட்டர்டா 5 சென்டிமீட்டர் சமன் 5 சென்டிமீட்டர். இவருக்கு ரெண்டு, இவருக்கு ரெண்டு, ஒரே ஆளுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு ஆள் இவருக்கும் ஃப்ரெண்டு, அந்த ஆள் இவருக்கு ஃப்ரெண்டு, இவர் மூலமாக இவங்க ரெண்டு ஃப்ரெண்டு, அந்த மாதிரி தான் விஷயம். எனவே இதுக்கு இது சமனா இருக்குது, இதுக்கு இது சமாந்தரமா இருக்குன்னா இது ஒரு நிகரம், இதுக்கு இது சமனா இருக்கு, இதுக்கு இது சமாந்தரமா இது ஒரு நிகரம். ஆகவே இந்த இணைகரத்தின் பரப்பளவும் இந்த இணைகரத்தின் பரப்பளவும் எப்படி இருக்கும்? பருமல்ல எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஆகவே முதலாவது கேள்விக்கான ஆன்சர், அப்ப இவருக்கு ஒத்த இன்னொரு இணைகரம் யாரு வருவாங்க? PQSU. இணைகரம் PQSU. ஓகே, இரண்டாவது கேள்வி வாசிங்க. யாரு? AF கணா வாசிங்க. முக்கோணி PQRின் பரப்பு 65 சென்டிமீட்டர் வர்க்கம் எனின் இணைகரம் PQSUவின் பரப்பு யாது? முக்கோணம் PQR வந்துகிட்டு 65 சென்டிமீட்டர் வர்க்கமாகும் அப்படின்னு சொன்னா இணைகரம் யாருக்குள்ள? PQSU.
PQSU இணைகரம் PQSU ட பரப்பு கேட்கிறான். ஓகே, இங்க காவன், இங்க வாட, ஓடி 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 ஓடி. முக்கோணி PQR இருக்கா? ஏய், முக்கோணி PQR இருக்கா? நாங்க ஆ? அமைக்கணும். மூளை ஆ. விட்டங்களின் பரப்பு இல்லாட்டி என்ன செய்யணும்? குறியிடும். உருவாக்கிக்கணும். இந்த அரவிந்த் சாமி ஒரு விஷயம் சொல்லுவாரு, என்ன எனக்கு இல்லாத வாய்ப்பை உருவாக்கவும் தெரியும், அப்படி இருக்கிற வாய்ப்பை இருக்க தக்க வச்சுக்கையும் தெரியும், அதை நழுவ விட மாட்டேன் மாதிரி. ஒரு விஷயம் இல்லைன்னா நாங்க என்ன செய்யணும்? உருவாக்கணும். ஒரு விஷயம் இல்லைன்னா உருவாக்கணும். என்னால படிக்க இயலாதா, நான் படிக்க வைப்பேன். எனக்கு கேளும், என்னால படிக்க இயலும், என்னால எவன்டா செல்ல எனக்கு படிக்க இயலா அப்படின்னு அந்த மாதிரி உருவாக்கலும். அவ்வளவு பேர்ல என்னோட சேர்த்து 14 பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்குது, தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, எல்லாத்துக்கும் மேல ஆர்வம் இருக்குது. அதை சுட்டி வந்திருக்கா கிளாஸ் வந்ததை பிரயோஜனப்படுத்தணும். என்ன பிள்ளை பார்க்க உருவாக்கும்பா PQ. இதுதான் அந்த இணைகரம். இந்த இணைகரத்தின் பரப்பை பார்த்தீங்கன்னா 65 சென்டிமீட்டர் வரைக்கும். எவ்வளோ? 65 சென்டிமீட்டர் இருக்கு. அடுத்த இணைகரம் யாரு? PQ, சாரி, இது ஒரு முக்கோணி. PQSU. நேரத்தில் நாங்க படிச்சுட்டோம். இந்த இணைகரத்தின் பரப்பும் இந்த இணைகரத்தின் பரப்பும் பரவல் எப்படி இருக்கும்? சமம் நானே. இங்க வா, நோட்ல நாங்க நேரத்துல படிச்சோம். என்ன இந்த இணைகரம் PQRT அப்படின்னு இணைகரமும், சரியா? அதே நேரம் PQSU நல்லா காணி. இந்த இணைகரம் PQRT இந்த இணைகரமும் PQST இந்த இணைகரமும் பரமல்ல சமன். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் நாம தேற்றம் அடிச்சோம். ஒரு இணைகரத்தில பரப்பு மூளை விட்டத்தால பிரிக்கப்படும் போது, ஒரு இணைகரத்தை ஒரு மூளை விட்டத்தால பிரிக்கும் போது அந்த இணைகரத்தின் பரப்பளர்ச்சி அரை மடங்காகும், அரைவாசியாகும். இரு சமகூறு அரைவாசியாகும் சொன்னா, இப்ப இந்த முக்கோணிக்கு இந்த முக்கோணி சமன், இதுக்கு இது சமன். ஓகே, இது 65 சொன்னா, அப்ப இந்த முக்கோணிக்கு மேலோட 65 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் 65 சென்டிமீட்டர். இப்ப இது 65 சென்டிமீட்டர் இருக்கா, இதுவும் 65 சென்டிமீட்டர். ஒட்டுமொத்தமே எவ்வளவு பிள்ளை வரும்? 130. வெரி குட். இது 65, இதுவும் 65. ஆசியாவுக்கு எப்பவுமே 65. என்ன ஆசியா? ஆசி என்ன பெரியோ? நேத்து அடிச்ச இறங்கலையே ஒண்ணும். நேத்து என்ன அடிச்ச? 90 மில்லியன் 180. ஏ ஆசி இறங்கல 400. மாறி அடி கட்டோ. மாறி அடி கட்டு. ரெண்டு பேரையும் கூட்டினா எவ்வளவு மாசமா? 130. வெரி குட். 130 சென்டிமீட்டர் வரும். அப்போ இதுல பரப்பளவு 130 சென்டிமீட்டர் சொன்னா, இந்த இணைகரத்தின் பரப்பளவும் 130 சென்டிமீட்டர். வரும். அப்ப ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டான்? PQSU என்னது கேட்டான்? பரப்பு தானே கேட்டான். அப்ப PQSU பரப்பளவு எவ்வளோடா? 130 சென்டிமீட்டர் இருக்கு. கிளியர் தானே பிள்ளை? ஓகே, எழுதுங்களா? உருவில் AB சமன் BC. உருவில் AB சமன் BC. அது சமன் x சென்டிமீட்டரா? உருவில் AB சமன் BC சமன் x சென்டிமீட்டரும் இணைகரம் BCDE. BCDயின் பரப்பளவு வந்துகிட்டு 10x. BCD பரப்பளவு வந்துகிட்டு எவ்வளவா? 10x சென்டிமீட்டர் இருக்குமா ஆகும். முக்கோணி ACF இன் பரப்பளவு முக்கோணி ACF இன்
பரப்பு யாது? என்ன கேட்டான்? என்ன கேட்டான்டா? கேள்வி சமவாசி. டாக்டர் சமவாசி. உருவில் ஏபி சமன் பிசி சமன் எக்ஸ் சென்டிமீட்டரும் ஓகே இணை ஓகே 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 ஓகே. உருவில் ஏபி சமன் பிசியா? அப்ப யார் யாரு? இவருக்கு இவரு சமமா? யாரா? இவருக்கு இவரு சமமா? அதே நேரம் இது எக்ஸ் சென்டிமீட்டர் சொன்னா இதுவும் எக்ஸ் சென்டிமீட்டர். ரெண்டாவது வருஷம் தொடர்ந்து இணைகரம் பிசிடியின் பரப்பளவு 10 எக்ஸும் ஆகும். வெரி குட். இணையாரம் பிசிடி இன் பரப்பளவு 10x. ஓகே, அடுத்து முக்கோணி ACF இன் பரப்பளவு யாது? ஓகே, நல்லா கவனிங்க பாரு, கொஞ்சம் கவனிங்க. இதுவும் இதுவும் பருமனின் சமனா இருக்கு. அதே நேரம் இதை இணைகரண்டா இதையும் இணைகரண்டா. இது எக்ஸ்ல இது எவ்வளவு? X. சரி, எக்ஸ் சென்டிமீட்டர். இது எக்ஸ்ல இது எவ்வளோ? X centimeter. சென்டிமீட்டர். ஓகே, இதுவும் இதுவும் பருமன் சமன், இதுக்கு இது சமாந்தரம். இதுவும் இதுவும் பருமன் சமன், இதுக்கு இது சமாந்தரம். அப்ப இது 10x இது எவ்வளோ? 10x. 10x 10x. இது ஓகே தானே? இது ஓகே தானே? ஓகே, Oh, sorry. இது 10x இது 10. ஒட்டுமொத்தமா இந்த பரப்பளவு எவ்வளவு? 20x. 20x. 20x 20x. நல்ல கான்செப்ட். 20x. இதுவும் ஒரு இணைகரம் தானடா. இது 2x, இதுவும் 2x. இது x, இது x, இது x, இது x, இது 2x, இதுவும் 2x. இதுக்கு சமாந்தரம் இதுன்னு சொன்னா இது ஒரு இணைகரம் தானே? ஓ. Oh, sorry. ஓகே, ஒட்டுமொத்த இணைகரத்தின் பரப்பளவு இப்ப எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? 20x. 20x. இந்த இணைகரத்தை நாங்க என்ன செய்தோம்? 2 இது சமம் உருட்டோம் சொன்னா நாலாவது தேற்றம் என்ன சொல்லுது? ஒரு இணைகரத்தின் பரப்பளவை, அதாவது இணைகரத்தை மூளைவிட்டத்துல x-ன்னு வெட்டிட்டோம் சொன்னா அந்த இணைகரத்தின் பரப்பளவு என்ன செய்யப்படும்? பரப்பளவு சமக்குறியிடும். சரிசமமா பிரிக்கும். சரிசமமா பிரிச்சு விட்டுரும் அந்த இணைகரத்தின் பரப்பளவு. அப்ப இது ஒட்டுமொத்தமா 20 சொன்னா இந்த முக்கோணி அடி FDC, இந்த முக்கோணி எவ்வளவு வரும்? இந்த முக்கோணி ஒரு 10x சொன்னா FCA அல்லது ACF இந்த முக்கோணியோட பரப்பளவு எவ்வளவு? 10x. கேட்ட கேள்வி என்ன? ACF இன் பரப்பளவு எவ்வளவு? 10x. எவ்வளவு தான்? இவ்வளவுதான், 10x. கூடவே என்ன போடணும்? சென்டிமீட்டர். போட்டா நல்லா இன்னும் சிறப்பு. உள்ள குறைஞ்சா இதான் கோணம் கேட்ட கேள்வி. ஓகே, இதுக்கு இது சமாந்தரமா போகுது, இதுக்கு இது சமாந்தரமா போகுது. ஓகே, இப்போ இவடத்தை கண்டுபிடிக்கணுமா? இவடத்தை அப்ப இங்க ஒரு விஷயம் உண்டாமைக்கணும். 2 கோடு சமாந்தரமா போகுதுன்னு சொன்னா ஒன்று விட்ட கோணம் உருவாகும். ஒன்று விட்ட கோணம் உருவாகணும்னு சொன்னா நீ 2 வழியை மேற்கொள்ளலாம். 2 வழி மேற்கொள்ளலாம். முதல் வழி இவரை நீ நினைச்ச அப்படி இணைச்சிட்டாங்க சொன்னா இந்த கோணமும் இந்த கோணமும் ஓகே இப்படி வந்துச்சு சொன்னா இந்த கோணத்துக்கு இந்த கோணம் எப்படிப்பட்ட கோணம்? ஒன்றுவிட்ட கோணம். இதுக்கு சமாந்தரம் இது போகுது. இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்றுவிட்ட கோணம். ஆகவே 45. இப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த கோணத்துக்கு இந்த கோணம் ஒன்றுவிட்ட கோணம் 43. ஓகே, இவங்களை வச்சு இந்த துண்டை கண்டுபிடிச்சது.
அதே மாதிரி இவர் என்னதோ அதுதான் இவர் குத்தது இருக்கும். அப்படி இவரை என்ன சுட்டுருவாங்களே இணைச்சம் சொன்னா அடுத்த விஷயம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவரை கண்டுபிடிக்குவாங்க 43ம் 45 பாகையும் இவரை நான் ஒரு y அப்படின்னு போடுறேன். y கூடினா 180க்கு சமம். ஆகவே y சமன் எவ்வளவு வரும்? 43 45 எவ்வளவு? 88. 180ல இருந்து 88 கழிச்சா எவ்வளவு வரும்? 2. ஆகவே இவரை 92 சொன்னா இவரும் 92. இது ஓகேவா? சார். ஓகே. இப்போ இவரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார் 360 பகை கோணத்துக்கு போட்டு பிரதிட்டு கண்ணிடும். 92 சக எக்ஸ் அங்கால பக்கம் குத்தது இருக்கணும் தானே. வெரி குட். இதுக்கு இன்னொரு ஷார்ட் கட் இருக்குது சொல்லித்தாங்க. ஓகே, இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ் இதுவும் 92 இது 92 டோட்டலாக 360 தானே. எக்ஸ் ஆக 92 சமன் 360. ஆகவே 2x சமன் 360 சக 184. ஆகவே 360 184 போனா 276. 2x சமன் 270 எவ்வளவு பிள்ளை? பத்துலேருந்து 4 போனா 6. இங்க கடன் எடுத்திருக்கிறேன். ஆக 5 ஆயிடுச்சு. 15 8 போனா 276. 2x சமன் 276 சொன்னா ஒரு x எவ்வளவு? 138 சார். 138. x எவ்வளவு? x எவ்வளவு? 138. இன்னொரு ஷார்ட் கட் ஒன்று இருக்குது. 176. எவ்வளோ? 176. ஓ சார். 176 ரெண்டா பிரிச்சோன்னு சொன்னா 8 16. 88. அடுத்த ஷார்ட் கட்டை பாரு. இவரை நினைச்சு நாங்க இப்படி கொண்டு வந்துட்டோம். யோசிச்சு பாரு. இதை சரிசமமா பிரிக்கிறோம். இவருக்கு சமாந்திரம் இவருன்னு எடுத்து இதை சரிசமமா பிரிக்கும் போது இந்த கோணம் 2ஆம் உடையும். சரி, 2ஆம் உடையும். அது வேற சப்ஜெக்ட், பரவாயில்லை விடுவோமே. இதுக்கு இது சரிசமமா போனுச்சுன்னு சொன்னா இந்த கோணமும் இந்த கோணமும் என்ன கோணங்கள்? ஒன்று விட்ட கோணம். ஒன்று விட்ட கோணங்கள். என்ன செய்ய? அப்ப இது 45 இதுவும் 45. இல்லை மிஸ் ஆகுதானே? இல்லை அது வராது. இதே நீங்க ஃபாலோ பண்ணணும். இதை விட்டுருங்க, வேணாம். இதே நீங்க ஃபாலோ பண்ணணும். சரியா? இது ஓகேவா? உங்களுக்கு ஒரு 6:30 ஆயிட்ட கேள்வி ஒன்று தாரேன், வீட்டு வேலையா செய்யுங்கள. ஓகே, இது ஃபுல்லா தான் இந்த லெக்ஸ், அதையும் நான் நோட் பண்ணது. இது இந்த துண்டு மட்டும்தான் 88 ஆகுது. ஆகவே இது 88, இது 92, இது 92.
92 பிளஸ் 92 பிளஸ் 88 சமன் எக்ஸ். ஆகவே 272 பாகை சமன் எக்ஸ். சரியா? விளைஞ்சா இது நான் அடுத்த கிளாஸ்ல நான் படுத்துருவேங்க. உனக்கு ஒரு வீட்டு வேலை ஒன்று தரேன், இதை கட்டாயம் செய்யுங்க.